சார் இந்த வேலையில இருக்கிறப்ப அந்த அவங்கள ஹராஸ்மென்ட் பண்ற மக்களுக்கு எப்படி சார் தண்டனைலாம் கிடைக்கும்? பொதுவா வேலையில துன்புறுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேரு மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை குடுப்பாங்க. ஒரு நல்ல ஒரு மனதோட. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை குடுத்தா, அவங்க கம்மியான சம்பளத்துக்கு வேலை செய்வாங்க. இவங்க ஏதாவது துன்புறுத்தினா கூட எதுவும் தட்டி கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு தட்டி கேட்கறதுக்கு ஆள் இருக்காது. அந்த கெப்பாசிட்டி இருக்காதுன்றதுக்காக கூட ஒரு சில பேர் அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை கொடுப்பாங்க. அந்த இடத்துல ஒரு மாற்றுத்திறனாளின்னு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண கூட நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஏன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய நேரங்களில் மாற்றுத்திறனாளிகள் தான் சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை பல இடங்கள்ல இருக்கு. ஏன்னா, மற்ற மக்கள்லாம் ஒரு கிண்டலா இது பண்ணுவாங்க. ஏன்னா, ஒரு சினிமாவில் கூட ஒருத்தர் ஏ தம்பி அந்த கோண சித்தப்பாவை கூட்டு வா எந்த அப்படின்னோன்னா இவன் யாரையோ ஒருத்தவங்களை கூப்பிட போவோம் வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் நீ நீ நொண்டி சித்தப்பா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நொண்டி கோணை அப்படின்ற வார்த்தைகள்லாம் தவறான செயல். அந்த மாதிரி சொல்லும் பொழுது அவங்கள ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்க. பல இடங்கள்ல கிண்டல் பண்ணுறதும் கூட இது ஒரு புல்லிங்னு சொல்லுவோம். அதுவுமே ஒரு பெரிய தவறு.